பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். உங்களுடைய சப்போர்ட்கள் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளை சுற்றி எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாத. ஏன்னா காரணம், எவ்வளவுதான் நம்ம செல்வங்கள் சேர்த்தாலும், எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா, ஆரோக்கியத்தை இழந்துட்டோம்னா எல்லாத்தையும் இழந்துருவோம். உறவுகளை இழந்துருவோம், நம்மளுடைய சொத்து பத்தை இழந்துருவோம், நிம்மதி இழந்துருவோம், தூக்கத்தை இழந்துருவோம், எல்லாத்தையும் இழந்துருவோம். அப்போ யார் ஒருத்தங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ, எல்லா விஷயத்துலையுமே ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க தான் ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அவங்க ஏதோ நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்போது ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளோ சொல்கிறோம். உணவு முறைகள் இப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடாதீங்க, தண்ணீர் இப்படி குடிங்க, இப்படி குடிக்காதீங்க, இப்படி தூங்குங்க, இப்படி தூங்காதீங்க, உழைப்பு இது மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கூட இன்னும் சில சின்ன சின்ன சேஞ்சஸ், அதை சின்ன மாற்றங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். பச்சை நிறம், அதாவது பசுமை நிறம் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அவங்களோடையே இருக்கும். காரணம் என்னென்னா, இறைவன் நமக்கு கொடுத்தது. மற்ற நாடுகளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், நம்ம நாட்டை பற்றி பார்ப்போம். இறைவன் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு பலம்னு பார்த்திங்கன்னா, பலம்னு சொல்லலாம், வளம்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த இயற்கை தான். இந்த காடு, மலை, கடல், ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரி விலங்குகள், பறவைகள், இது மாதிரி நம்மளை சுற்றி எல்லாமே இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இது இருக்குது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாடுகளில் சொல்லலாம் இவங்களுக்கு குடிக்க தண்ணியே இல்லைங்களாம். ஒரு நாடுகளில் சொல்லலாம் பனியாக கொட்டி கிடக்கு, வாழவே முடியல. இப்போ கனடா, அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கனடா மாதிரி நாடு பார்த்திங்கன்னா 8 மாதம் 9 மாதம் பனி கொட்டியே கிடக்கும். மிச்சம் ஒரு 3 மாதம் தான் வெளியில் நடமாடைய முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்க எல்லா வளங்களையுமே இறைவன் கொடுத்துருக்குறார். ஆனால் நமக்கு அதை வச்சு வாழ தெரியல. காரணம், இயற்கையை விட்டு வெளியில் போகிறோம். இயற்கையை விட்டு வெளியில் போகிறோம்னா என்ன அர்த்தம்? இறைவனை விட்டு வெளியில் போகிறோம்னு அர்த்தம். அப்போ யாரெல்லாம் இயற்கையோடு ஒன்றிச்சு வாழ்கிறாங்களோ கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால தான் எல்லாமே பசுமை நிறத்திலே கொடுத்துட்டாரு. சில நாடுகளில் பார்த்திங்கன்னா மரங்கள், பூக்கள், பயன்படுத்துகிற உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல கலரில் இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு விமானத்துலேருந்து பார்த்தாலோ, இல்லை ஒரு பேருந்துலேருந்தோ, இல்லை எங்கேருந்து ஒரு பச்சையாகவே தெரியும். எந்த ஊர் பாருங்கள் பச்சையாகவே. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பச்சையாக தெரியும், சில மாவட்டங்கள் தவிர. அந்த மாவட்டங்கள் வறண்ட பூமி கிடையாது, வறண்ட பூமியாக ஆக்கப்பட்டது. சிலருடைய சுயநலத்துக்காக வறண்ட பூமியாக ஆயிடுச்சு. ஆனால் அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்கவும் பசுமையாக இருந்த ஒரு நாடு தான் தமிழ்நாடுங்கிறது. அப்போ அந்த பசுமை, அந்த பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிற தனிநபரோ, இல்லை ஒரு குடும்பமோ, ஒரு ஊரோ, இல்லை ஒரு உறவினர்களோ, நண்பர்களோ, அந்த கூட்டமோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பசுமை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க எப்பயுமே ஆரோக்கியமாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். யாருக்கு சிந்தனை நல்ல சிந்தனை இருக்கோ அவங்க தான் ஒரு நல்ல மனிதர். அவங்க பண்ணுற எல்லா விஷயமே சரியாகவும் இருக்கும். அப்போ அதற்கான விஷயம். அதுக்காக மற்ற நிறங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரல நான். பச்சை நிறம் அப்படிங்கிறது பசுமையோட நிறம். அந்த பசுமைங்கிறது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இல்லையா. அந்த ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எந்தளவுக்கு நலமாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. அதுக்கப்புறம் தான் மற்ற நீங்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்து எல்லாமே. வாழ்நாள் முழுக்க கடைசி இறக்குற தருவாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருந்துட்டு இறக்கணும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடாது. அப்போ அதுவே அப்படின்னா அப்போ இளமை காலங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்துங்க. அதுக்காக சொல்கிற விஷயந்தான். அதனால் இந்த கலர் தெரப்பி, இந்த கலர் சிகிச்சை பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு பயனளிக்கும். அதனால் பசுமை நிறம் பயன்படுத்தி பாருங்கள், ஆரோக்கியமாக இருப்பீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.